அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மகளிருக்கு என்று தனி வகுப்பு நம்ம ஆன்லைன் வகுப்பு சொல்லியிருந்தோம். அது பங்கு சந்தையோட அடிப்படை, பங்கு சந்தை எப்படி, அப்புறம் ஆப்ஷன் வர்த்தகத்தின் அடிப்படை, அதாவது ஆப்ஷன் பிரீமியத்தை எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிற வகுப்பு நம்ம கொடுத்துருந்தோம். அது நேற்று வரை சலுகை இருந்தது. நம்மளுக்கு இந்த வாரத்தில் நம்மளுக்கு அதற்குண்டான வகுப்பு நேரம் நாள் நம்ம அறிவிக்க போகிறோம். சலுகை அப்படிங்கிறது நேற்றுடன் முடிவு பெற்றது. இனி சலுகை கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் பதிவு செய்யலாம். இப்போ இன்னைக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு HEDGE நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போ HEDGE நிஃப்டி ஏப்ரல் மந்தோட கான்ட்ராக்ட் சிங்கப்பூர் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. HEDGE நிஃப்டின்ட்டு 17,692 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:20. இப்போது ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நேற்றைய ஹையும் லோவும் ஒரு பிரேக் அவுட்டாக எடுத்துக்கணும். அப்போது இப்போ வர நம்மளுக்கு என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக்கோட லோ அபவ் க்ளோசிங் நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதே போல் நம்மளுக்கு பிரேக் அவுட்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இந்த வாரத்தில் 17,860 டு 17,550க்குட்பட்டு இருக்குது. சந்தை ஒரு 200 பாயிண்டோட ரேஞ்ச். நம்ம இந்த 3 நாட்களில் 3 டேஸில் நம்மளோட இம்பேக்ட் என்னென்னா 200 புள்ளிகளாக தான் உள்ளது. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு தேவை ஒரு 300 புள்ளிகள் டு 500 புள்ளிகள். இம்ப்ரேவாட்டி குறைவாக இருக்கிறதுனால 300 புள்ளிகள் சொல்கிறோம். அப்போ இதோட பிரேக் அவுட் இன்றைய தினத்தோட, அதாவது நேற்றைய தினத்தோட பிரேக் அவுட் இதற்கு எப்படி பொருந்த போகிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அப்போ இது மிக முக்கியம். அப்போ இது பிரேக் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வரணும். அப்பர் ரேஞ்ச் நம்மளுக்கு உடஞ்சால், அதாவது இந்த ரேஞ்ச் உடஞ்சா பையிங் ப்ரெஷர் வரணும், இந்த ரேஞ்ச் உடஞ்சா செல்லிங் ப்ரெஷர் வரணும். இதுதான் லாஜிக். அப்போது இந்த அப்பர் ரேஞ்ச் உடஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஒன்று நல்லா மேலே போகணும், இல்லைன்னா நல்லா கீழே வரணும். இதுதான் நடக்க போகுது. அப்போது இதற்கு வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இது அப்பர் ரேஞ்ச் உடஞ்சதுமே நம்ம பையிங் ப்ரெஷர் வரும்னு போக முடியாது. அதே மாதிரி லோயர் ரேஞ்ச் உடஞ்சதுமே செல்லிங் ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு செல் அடிக்க முடியும். அப்போ அதற்கு உண்டான வாய்ப்பு, அதற்கப்புறம் ப்ரெஷர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அந்த இடத்துல சைடுவே இம்பேக்டட் வருதா அப்படின்னு பார்க்கணும். சைடுவே இம்பேக்டட் போச்சுன்னா நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸஸ் போட்டாலும் ஹிட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகுது. ஒன் சைடு இம்பேக்ட் இருந்தால் மட்டும்தான் அதற்குண்டான தாக்கம் இருக்க போகிறது. ஒன் சைடு இம்பேக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கி 0 ஆர் ஹீரோ அப்படிங்கும்போது இந்த கான்ட்ராக்டோட முடிவு இன்று இருக்க போது. அப்போ இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, 17,600 17,700க்குள்ளே சந்தை முடிவு பெற வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது நேற்றைய அட்டவணைப்படி. இன்றைய அட்டவணை மாற்றங்கள் வரும்போது மார்க்கெட்டோட ரேஞ்ச் மாற்றம் ஏற்படும். அப்போ 17,650 இதோட சராசரி. அப்போ 17,600 புட் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 33. அப்போ 17,567, 17,700 கால் நம்மளுக்கு 13 ரூபாய், 17,713. இது நம்மளுக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்ச். இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச், வால்டைல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 46 புள்ளிகள் வருது. அப்போ 17,554, இந்த பக்கம் 17,746. இது வைட் ரேஞ்ச். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும்போது நான் சொன்னேன், இது செல்லிங் ப்ரெஷரோட இடம், இது பையிங் ப்ரெஷரோட இடம். இதற்கப்புறம் தான் மார்க்கெட் ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்போ இந்த ரேஞ்ச் என்னென்ன டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த இடங்களில், இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் வரலினா என்ன நடக்க போகுது, இந்த இடம் வந்ததுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் வரலினா என்ன ஆக போகுது. ஏன்னா இது ரெண்டுமே கால் மற்றும் புட் நம்மளுக்கு செல்லர்ஸ்
பேனிக் ஆகிற இடம், பயப்படக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன ஆகும்னா அவங்க பொசிஷனுக்கு உண்டான சப்போர்ட்டிவ் பண்ணி ஆகணும்னு கவர் பண்ணணும், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டோட மொமெண்டம் இது பண்ணும். அப்போது இதனை கடக்காத பட்சத்தில், இந்த லோயர் எண்டு கீழே போகாத பட்சத்தில் சந்தை இதற்குள்ளே தான் உலா போகிறாங்க. அப்போது இந்த இடங்களில் இருக்க போகிறாங்க அப்படின்னா இதனை தான் நம்மளுக்கு 0 ஆர் ஹீரோவோ மாற்றுவாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரைக் 17,600 கால் ஆர் புட், 650 கால் ஆர் புட், 700 கால் ஆர் புட். ஆனால் இப்போ ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 618 இருக்கிறனால நம்மளோட தாக்கம் எங்கே இருக்கணும் அப்படின்னா 17,550 கால் ஆர் புட், 600 கால் ஆர் புட், 650 கால் ஆர் புட், இந்த ஸ்ட்ரைக்குள்ளே போகணும். ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப லோயராக இருக்குது. அடுத்தது இதோட ஆப்ஷன் செயின். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மணியோட ப்ரைஸே உங்களுக்கு 49, 35 அந்த ரேஞ்ச் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வர்த்தகம் அப்படின்னா 9:15 இருந்து ஒரு 11 மணிக்குள்ளே வர்த்தகத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதற்கப்புறம் புதியவர்கள் ட்ரை பண்ணவே வேண்டாம், முயற்சிக்கவே வேண்டாம். அதற்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சரி, நல்ல இறக்கம் ஒன் சைடாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறான ஒரு ஸ்ட்ரைக்கை வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை ஆவரேஜ் மெத்தடுன்னு பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணி கடைசியில் அது ஜீரோவாக, உங்களோட முதலீட்டை ஜீரோவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களை தூண்டிவிடும், உங்களை ஈர்க்கும். ஏன்னா ₹1 ப்ரீமியம் ₹50 ஆகுமா அப்படின்னு ஒரு வாரம் காமிச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு வாரத்தை தவிர்த்துட்டு எல்லா வாரமும் அந்த ₹1 இருக்கிறோன்னா பண்ணுவோம். ஒரு 5 வாரம் 10 வாரம் நம்ம பண்ணுவோம், அது நடைபெறாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கைவிட்டுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்தில் அது நடக்கும். அப்புறம் திருப்பி நமக்குள்ளே ஒரு ஈர்ப்பு வரும். அப்போ அதைவே முயற்சிப்போம். இந்த ₹1 ₹50 மாறுது. எத்தனை வாரங்கள் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இது எப்போ நடக்கும், இது நடக்காதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு தோன்றும். அப்போ நீங்கள் 17,550 to 650. இப்போது மார்க்கெட் வந்து 17,618 இருக்கிறனால 17,550 to 650 நம்மளுக்கு 100 பாயிண்ட் இருக்கணும். அப்போ ₹550 வந்து நம்மளுக்கு ₹68 இருக்கணும். 650 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ₹32 இருக்கணும். இதுதான் லாஜிக்காக இந்த ₹100 பிரிச்சுக்க போகிறாங்க. ஆனால் 17,550 பார்த்திங்கன்னா ₹83 இருக்காங்க. 17,650 பார்த்திங்கன்னா ₹62 இருக்கிறாங்க. அப்போ ₹145. அப்போ ₹45 டைம் வேல்யூ அதிகமாக உள்ளது. அப்போ டைம் வேல்யூ அதிகமாக ₹45. இது பிரித்து பாருங்கள். இவங்க ₹25, இவங்க ₹18, ₹43. அப்போது 17,550 to 650 ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த ₹45 டைம் வேல்யூ இருக்குது. இதுவே நம்மளுக்கு 17,600 to 700 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுவும் ₹100 தான். 17,600 வந்து ₹18 இருக்கணும், இவங்க வந்து ₹82 இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17,600 வந்து ₹49, 17,700 வந்து ₹97. அப்போது நம்மளுக்கு ₹100 ப்ளஸ் 50 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 150, இதில் ஒரு ₹4 காணும். அப்போ 146. அப்போ ₹46 டைம் வேல்யூ. அப்போ 550 to 650லேயும் ஒரே சேம் டைம் வேல்யூ இருக்குது, 600 to 700லேயும் சேம் டைம் வேல்யூ தான் இருக்குது. அப்போது 500 to 700 நம்ம எடுத்துட்டோம்னா 200 பாயிண்ட்ஸ் டைம் வேல்யூ. அப்போ 17,500 கால் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ₹118 இருக்கணும். இவங்க 17,700 வந்து ₹82 இருக்கணும். அப்போ தான் ₹200 வரும். அப்போது இவங்க ₹122, 17,700 ₹97. அப்போ இது 9, 11, ₹219. அப்போ இதில் வந்து ₹19 தான் டைம் வேல்யூ இருக்குது 17,500க்கும் 700க்கும். அப்போ டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது யாருக்குள்ள அப்படின்னா 17,550 17,700க்குள்ளே தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது. அப்போ இது ஜீரோ பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை, அதாவது இது ஆப்ரேட்டட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி என்னென்னா 42,000 புட் ஆப்ஷன், 42,200 புட் ஆப்ஷன், 42,200, 42,300 கொடுத்துருக்காங்க. அப்போ 42,100, 42,100ம் 42,200 முக்கியம். அப்போ 42,200 எடுக்கலாம். இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 270 புள்ளிகள்
நம்மளுக்கு இருக்குது. அப்போது இது ஒரு 300ன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நம்மளுக்கு 41,900 இருந்து 42,500க்குள் சந்தை இருக்க வாய்ப்பு இருக்கும். இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் 0 ஆர் ஹீரோக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். இது டைம் வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 41,154, இப்போ 42,000 42,200, நம்ம 42,154 வந்து ஸ்பாட்டு, 42,000 கால் 221 ரூபா இருக்கிறாங்க, 42,200 154 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 5 7 375 ரூபா, 175 ரூபா டைம் வேல்யூ இவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்குது. அதனால் இதை 0 பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். இதே 42,000 டு 42,500க்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, இது 221 ரூபா, இது வந்துட்டு 372 ரூபா. அப்போ 93 ரூபா தான் இங்கே டைம் வேல்யூ இருக்குது. அப்போ டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிறது நியர்பை ஏடிஎம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரைக்கில் தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்குது. அப்போ அதை 0 ஆர் ஹீரோ பண்ணோன்னா அந்த ரேஞ்சுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்தா தான் அதை கரைக்கிறதுக்கு முடியும். அதனால் சந்தையோட மிக முக்கிய ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 41,900 இருந்து 42,500க்குட்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான ஓடிஎம்ஸை போயிடாதீங்க. இம்ப்ளாயர் வாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷனுக்கு 10% தான் வாய்ப்பு, ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் 90% வாய்ப்பு இருக்கும். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்குடான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பப்படுவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்ம ஏப்ரல் 28 அட்வான்ஸ்டு கோர்ஸ் 0 to ஹீரோக்கு அட்வான்ஸ்டு கோர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகுப்பு துவங்க போது விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த 0 ஆர் ஹீரோ அட்வான்ஸ்டு கோர்ஸ் வந்து அது ஆப்ஷன் பையர்களுக்கு மிக முக்கியமானது. இது வந்து நம்ம எப்போவுமே இந்த வகுப்பு நடைபெறாது, எப்போதாவது ஒன்று தான் இந்த வகுப்பு நம்ம அறிவிப்போம். அது வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறோம். அதே போல் வந்துட்டு பேசிக் ஆப்ஷன் பேசிக் வகுப்பும் இதிலேயே தான் நம்மளுக்கு தொடங்குது. விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.